கிவிலோயா திட்டம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னதை போல 83ஆம் ஆண்டு வேற மாகாணங்கள்ல இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட மக்களுடைய நீர் தேவைக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த கிவிலோயா திட்டம். இங்க மகாவலி தண்ணி வரையில நெடுங்கேணியில பெய்கிற மழை நீரை சேகரித்து குடியேற்றவாசிகளுக்கு கொடுப்பதானதான் இந்த கிவிலோயா திட்டம். இந்த கிவிலோயா திட்டம் 2011ஆம் ஆண்டு எழுதப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கப்பட்டது. இப்போது 16 வருடங்களுக்கு பிறகு இந்த புதிய அரசாங்கம் அதை தூசு தட்டி எடுத்து இந்த வருடம் 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. மொத்தமாக கிட்டத்தட்ட 24,000 மில்லியன் ரூபாய் செலவில் 2031ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை முடிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். இதால எங்கட வவுனியா வடக்குக்கு பாரிய பிரச்சனைகள் இருக்கின்றது. நாங்கள் அந்த துண்டு பிரசத்திலே எல்லாம் போட்டிருக்கிறோம். இதுல உள்ள வேடிக்கையானபடியா இந்த கிவிலோயா திட்டம் தொடர்பாக அல்லது செட்டிகுளத்திலே இருக்கிற கீழ்மெல்வத்து ஓயா திட்டம் தொடர்பாக இந்த 16 வருடங்கள் பொது வழியிலே பேசப்படவில்லை. சாதாரணமாக திட்டங்களை அரசாங்கம் நடத்தும் போது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பேசுவார்கள். இந்த திட்டங்கள் இதுவரையில் பொதுமக்கள் பார்வைக்கு வரவில்லை. இது 16 ஆண்டுகளாக மிகவும் இரகசியமாக பேணப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இது எங்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால், வடக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பாதகம் இல்லாத திட்டமாக இருந்தால் இன்று வரை ஏன் நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு கொண்டு வந்து அனுமதி எடுக்காமல் 2500 மில்லியன் ரூபாவை இந்த நாடு ஒரு பொருளாதார மங்கோத்து நிலையில் இருக்கும் போது, ஏனைய தேவைகள் நிறைய இருக்கும் போது இந்த கிவிலோயா திட்டத்துக்கு ஆரம்பிப்பதற்கு 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த திட்டம் என்பது எங்களுடைய இருப்பை, வவுனியாவினுடைய நிலத்தை கபலீகரம் செய்கின்ற, எங்கட இருப்பை சூறையாடுகின்ற, இந்த மாவட்டத்தினுடைய அல்ல வன்னி பிரதேசத்தினுடைய இனப்பெரம்பலை மாற்றுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இந்த கிவிலோயா திட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த இரகசியமாக கொண்டு வரப்படுகின்ற திட்டம் எங்களை, மக்கள் பிரதிநிதிகளை, எந்த ஒரு அரசு அதிகாரிகளையும் வவுனியாவை சேர்ந்தவர்களை இந்த திட்டத்தினுடைய கலந்துரையாடல்களுக்கு கூப்பிடாமல் அவர்கள் இரகசியமாக கொண்டு வருகின்ற இந்த திட்டத்தில் எங்களுக்கு பாரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம். இதே போலதான் செட்டிகுளத்திலே இருக்கின்ற கீழ்மெல்வத்தோயா திட்டம் நடைமுறைப்படுத்துவது வவுனியாவிலே, அதனுடைய திட்ட காரியாலயம் அனுராதபுரத்திலே. ஏன் நீங்கள் ஒழித்து அனுராதபுரத்திலே கொண்டு வந்து அந்த திட்ட காரியாலயத்தை வைத்திருக்கிறீர்கள்? ஆகவே எங்களுடைய மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு, எங்களுடைய இனப்பெரம்பலை மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கு, எங்களுடைய இந்த மாவட்டம் எங்களுடைய கைகளிலே இருப்பதற்கு இங்கு ஒன்று கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி